தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரியை முறையாக வசூலிக்க திமுக மாமன்ற உறுப்பினர் ஜெகன் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. தாம்பரம் மாநகராட்சியில் இந்த வருடத்திற்கான கடைசி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் துணை மேயர் கோ காமராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. ஆணையாளர் சி பாலச்சந்தர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். தாம்பரம் மாநகராட்சியின் 43வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் ஜெகன் சொத்து வரியை வருவாய் அதிகாரிகள் முறையாக உரிய முறையில் வசூலிக்க வேண்டும், வசூலிப்பதில் உள்ள முரண்பாடுகளை முன்வைத்து பேசினார். அதேபோல் வார்டில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை எடுத்து கூறினார். திமுக மாமன்ற உறுப்பினரே அதிகாரிகளின் அலட்சிய போக்கை எடுத்துக்காட்டி பேசி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்வு காண கோரியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் பேசும்போது, சேலையூர், சிட்லப்பாக்கம், கடப்பேரி, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் பூர்வீகமாக குடியிருந்து வருகின்றனர். கடந்த 3 வருடங்களாக எந்த வரியும் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படியே வரி விதித்தால் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக மேயரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் அடிப்படை பிரச்சினைகளை தெரிவிப்பதற்காக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் எந்தவித பதிலையும் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதனால் மாமன்ற கூட்டத்தில் பெரும் சலசலப்பு நிலவியது. பின்பு மாற்றுத்திறனாளி நியமன குழு தலைவராக பம்மல் கவிதா என்பவர் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திய மேயர் வசந்தகுமாரி பாராட்டு தெரிவித்தார். சின்ன பிரச்சனை வணக்கம். இன்னைக்கு நடந்த மாநகராட்சி கூட்டம் வந்து பிசுபித்தது ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்ட்னா ஒன்றும் எதுவுமே கிடையாது. எந்த சப்ஜெக்டும் இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. தாம்பரம் மாநகராட்சியில் பூர்வீகமான சொத்து உள்ள இடம் சேலையூர், சிட்லப்பாக்கம், கடப்பேரி, பழைய தாம்பரம், முடிச்சூர், இரும்பலூர், சானிட்டோரியம் இந்த பகுதியில் வந்து பட்டா தான் வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து வேறு ஒன்றுமே இல்லை, பட்டாதாரிங்க எல்லாமே. அவங்களுக்கு ஒரு 3 வருஷமாக நாங்கள் அவங்களுக்கு பட்டா வரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் 3 வருஷமாக பழைய யாரோ பாரு இவரை பாருன்னு சொல்கிறாங்களே தவிர வரி போடணும். கட்டுக்கடங்காத வரி அதிகமாக இந்த மாநகராட்சி போட்டும் புதுசாக வரி போடுறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே. ரெண்டாவது, சட்டசபையில் 750 கோடி ரூபாய் யூஜிடி அறிவித்தாங்க. சட்டசபையில் அறிவித்து 1 வருஷம் ஆக போகுது. இதுவரையிலும் எந்த தகவலும் இதுவரையிலும் கண்டிப்பாக வரல, ஒன்றுமே வரல. பொதுவாக வந்து நாங்களும் 10 கவுன்சிலர் இருக்கிறோம். 10 கவுன்சிலரும் நாங்கள் பல முறை ஒரு 3.5 வருஷமாக மனு கொடுத்து பார்த்தோம், கம்பெனி கொடுத்து பார்த்தோம், சொல்லி பார்த்தோம். ஒரு அதிகாரி கூட அதிமுக கவுன்சிலர் இருக்கிற வார்டுங்களில் எந்த அதிகாரி வரது. ரெண்டாவது, ஃபோனும் எடுக்கிறது கிடையாது. அதான் நாங்கள் கேட்ட இப்போ கூட்டத்தில் நான் கொடுத்த லெட்டருக்கு நிதி இல்லை, உங்களுக்கு செய்ய முடியாது, லெட்டரை திருப்பி ரிப்ளை கொடுத்தவங்களுக்கு அதான் இந்த கூட்டத்தில் கேட்டோம். இந்த கூட்டம் வந்து எந்த காரஞ்சாடி எதுவுமே கிடையாது, மக்களுக்கு இப்போ எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க, டெண்டர் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. எல்லாம் அவங்க பயன்பாட்டுக்குள்ள இந்த கூட்டமாக தவிர மக்களுக்கு பயன்படுத்த கருத்தாக சப்ஜெக்டாக இது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து வெகு சீக்கிரத்து பாருங்கள். அந்த ரோடு அதிமுக பெரியில் 3 ரேர் போடுவாங்க, தார் ரோடு போட்டால். இப்போது எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிட்லப்பாக்கம் சொன்ன மாதிரி கருப்பு தோசை போட்ட கதை இந்த மழையில் மொத்தம் அடிச்சு போயிடுச்சு. பல கோடி ரூபாய் இந்த மாநகராட்சியில் மக்களுடைய வரி பணம் வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் கேட்டோம். இப்போ எதுவும் கேட்டால் ஒன்று கடகடன்னு வாசித்தாங்க, கடகடன்னு பண்ணாங்க, ஸ்பீடாக முடிஞ்சு போச்சு. இது ஒன்று டெண்டரு கூட்டமாக நடந்தது. இது அவங்களுக்கு மேயருக்கு, துணை மேயருக்கு, மந்திரிக்கு, எம்எல்ஏக்கு பயன்படக்கூடிய கூட்டமாக இது நடந்து முடிஞ்சது. ஓகே சார், குறிப்பாக இந்த இலவச பட்டா கொடுத்தாங்கல்ல, அது ஆன்லைனில் ஏறுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு. அது மேகால் போகிறவங்களை போய் எப்படி ஆன்லைன் ஏறும்? மேகால் எங்கள் மப்பேடு பக்கம்லாம் போனீங்கன்னா அது கொடுத்து 20-30 வருஷமாக மேகால் போகிறவங்க கொடுத்து ஆன்லைன்லேயே ஏற்றலை. அது ஒரு இதுதான், விளம்பரம் தான். பொதுவாக விளம்பரம் இல்லாமல் இதை கொடுத்துலாம் ஒன்றும் நடக்காது. பட்டா கொடுத்து ஒன்றுமே இல்லையா? அகல் பக்கம் மப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேகாலேயே பட்டா மட்டும் இருக்குது. கம்ப்யூட்டர் ஏறில் ஒன்று ஏறுது. நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதில் மக்கள் மனித மனமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெகு விரைவில் இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. இன்னும் 2 அமாவாசை தான் இருக்குது. ஆட்சியினுடைய அதிகாரம் 2 மாதம் அமாவாசை தான் இருக்குது. தமிழகத்தினுடைய இந்த பகுதியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் போட்டியிட இருக்கிறாரு. அவர் பெருவாரியான வாக்களித்து அமைச்சராக ஆக்கினார். தாம்பரம் இந்த பகுதியில் சிறப்பாக இருக்கும் கேட்டு அதை பிசுபித்து போட்ட மீட்டியது ஒன்றுமே இல்லை. இதில் குறிப்பாக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான
இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.